பாருங்க. பகவானை வந்து நேர்லேயே நான் வந்து, அதாவது தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் தாலுக்கா, இந்த இடத்துல வந்து ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் வந்து பகவான் வந்து குடியிருக்கிறார் பல ஆண்டுகளுக்கு முன்னாகவே. அது எங்களுக்கு தெரியாது, நாங்கள் சின்ன பிள்ளைங்களாம் இருப்போம். எனக்கு வந்து வயது 52. நான் இப்போ அந்த பகவானை பார்க்க வந்திருக்கிறேன். இங்கே கோயில் குருக்கள் வந்து சொல்கிறாரு அதோட வரலாறு. நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். 1000 வருஷமா ஜெகனி மேலே இருந்தது. ஜெகனின்னா ஒரு 10 ஜெகனி. அது மேலே சுயம்பா வந்து இருந்தது. அது முன்னோர்கள், நம் முன்னோர்கள் யாருக்கும் தெரியாது. அப்புறம் அது கொஞ்ச நாள் கழிச்சு நாங்கள் வெள்ளிங்கிரீஸ்வரர் கோயிலில் வேற கட்டி பூஜை பண்ணியிருந்தோம் ஒரு 8 வருஷம். வெள்ளிங்கிரி மேலே, அதாவது பெரியதோடம்புதூரில். அது 8 வருஷம் பூஜைக்கு பிறகு இவர் வந்து கனவுல சொல்லி, நான் பல ஆயிரம் வருஷமா இருக்கிறேன், நான் காட்டுல இருக்கிறேன், நான் அனாமத்தா இருக்கிறேன், என்னையும் வந்து வழிபாடு பண்ணுங்க இந்த இடத்துல இருக்கிற பலான இடம் அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துக்கு பேருங்க ஊத்துக்குழி. ஊத்துக்குழி மலை மாதேஸ்வரன் தான் இவரோட பேரு. அந்த இடத்துல எப்பயுமே ஊத்து இருக்கும், தண்ணி எப்பயுமே இருக்கும். இந்த இடத்துல இருக்குங்களா? சரி, அதுக்கு பிறகு வந்து இங்க பந்தல் போட்டு ஃபர்ஸ்ட் பூஜை பண்ணியிருந்தோம். பந்தல் போட்டு பூஜை பண்ணியிருந்தோம். அப்பயும் ஒருத்தர் 2 பேர் வந்திருந்தாங்க. அப்புறம் அமாவாசை வழிபாடு அவனுக்கு பந்தல் இருந்த மாதிரி அமாவாசை வழிபாடு நடந்தது. அப்ப இருந்து அப்பவுமே அமாவாசை நாளுக்கு மட்டும் ஓரளவுக்கு ஒரு 10-20 பேர் 50 பேர் அப்படியே 50 அப்படியே வந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் சாடை போட்டு வழிபாடு பண்ணியிருந்தோம். அதுக்கு பிறகு சரி கோயில் கட்டலாம், சிம்பிளா கட்டலாம் அப்படின்னு சொல்லி சீட்டி போட்டு கட்டலாம்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி, அது ஜமீன் ஓனர் சார் பிரகாஷ் ரோடு கண்டக்டர், அவரை போய் டொனேஷன் கேட்டோம். அவர் வந்து இடத்த பார்த்துட்டு, இப்போ இங்கே இந்த பென்னாகரம் தாலுக்காவில் வந்து ரோடு கான்ட்ராக்ட் தருமபுரி மாவட்டத்துக்கு இப்போ கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவராக இருக்கிறாரு. அவரை போய் டொனேஷன் கேட்டோம். சிம்பிளாக ஒரு கோயில் கட்டுறோம் சார், எங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்சது பண்ணி. அவர் வந்து இடத்த பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, அமைதியான இடமா இருக்குது, நம்ம பெருசாகவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் மெட்டீரியல் வண்டி, அவருடைய வண்டி எல்லாம் விட்டு இந்த ரோட்டுக்கு அவர் தான் ஏற்பாடு பண்ணி வாங்கி கொடுத்தாரு. ஹைவேஸ் ரோட பண்ணி கொடுத்தாரு. அதனால கணக்கு இல்லாத எவ்வளோ செலவு பண்ணி அவருடைய முயற்சினால தான் இவ்வளோ பெருசு பண்ண முடிஞ்சது. அவரோட முயற்சி, இவருடைய சுத்தம், அதுக்கு மேலே பொதுமக்களுடைய பணம். அதுக்கு பிறகு கோயில் கட்ட ஆரம்பிச்சதுமே மாதத்தில் எப்படி பார்த்தாலும் ஒரு 2000 பேர் 3000 பேர் வர ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு கும்பாபிஷேகம் ஆகிட்டு இப்போ ஒரு 6000 பேர் 7000 பேர் வராங்க, வந்துட்டு இருக்காங்க. அமாவாசைக்கு மட்டுமே. அமாவாசை மட்டும் எப்படி பார்த்தாலும் ஒரு 4000 பேர் கணக்கானம் பண்ணுறோம். காலையில் 8 to 8 ஒரு 2000 பேர் பின்ன நின்று சாப்பிடாத அமாவாசை மட்டும். மற்ற நாளும் செய்யலாம், பொருளாதாரம் இருக்குது, ஆள் பற்றாக்குறை செய்யறதுக்கு, இங்கே வேலை செய்யறதுக்கு. ஏன்னா காடு, அதனால வந்து இங்கே வர்றதுக்கு. கோயில் ஓப்பன் வந்து காலையில் 8 to 8 டெய்லி கம்பல்சரி, சாத்துறதே கிடையாது. சரி, காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் கோயில் ஓப்பன் ஆகுது. வரவங்களுக்கு ஏதாவது ஒரு குழந்தை இல்லாதவங்க, மாடு ஆடு காயிலா எந்த பிரச்சனை இருந்தாலும் ஒரு 3 அமாவாசை தொடர்ந்து வந்தா அவனோட பிரச்சனையை சால்வ் பண்ணிடுறாரு. 3 அமாவாசை தொடர்ந்து வந்தா இந்த பகவான் கிட்ட, மாதீஸ்வரன் கிட்ட, ஊத்துக்குடி மாதீஸ்வரன் கிட்ட வந்து நம்மளோட குறைகளை சொன்னால் அட்டன் செகண்ட்ல 3 வாரம் தான். ஏன்னா எனக்கு இந்த வீடியோ எடுக்கவே என்னால் முடியல. அவரோட கிரேஸ் அவ்வளோ வந்து அற்புதமாக வந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி அந்த வீடியோ எடுத்துட்டுக்கிறேன் நான். அவர்கிட்ட, சார்கிட்ட, ஐயா கிட்ட கேட்டுக்கிறேன். நீங்கள் இதை பாருங்கள். சொல்லுங்கய்யா. குழந்தை இல்லாதவங்க இது மாதிரி காயலா, மாட்டுக்கு ஆட்டுக்கு காயலா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேல்மலையாட்டம் அமாவாசை கண்டா மாடு ஒரு 20-25 மாட்டு கணக்கு கொண்டு வந்து விடுறாங்க. நேர்த்தி கடன், ஆடு, கோழி, அதை அப்படியே ஏழை விட்டுட்டு நிர்வாகத்தில் சேர்த்திக்கிறோம். செலவுக்கு சேர்த்திட்டு அது பண்ணிட்டு போகிறோம். நல்லபடியாக நிர்வாகம் போயிட்டு நல்லபடியாக வரவங்களே பார்க்குறாரு, கண்குள்ளார பார்க்குறாரு. அவங்களோட குறைகளை வந்து உடனுக்குடனே நிவாரணம் செய்கிறாரு. இவரோட அற்புதங்கள் வந்து இதேதான். இது ஊத்துக்குடி மாதீஸ்வரர் பென்னாகரம் தாலுக்காவில் ரொம்ப அற்புதமாக போயிட்டு இருக்குங்க. இவர் ஐயா சொன்னதே எனக்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது. நான் மூலஸ்தானத்தோட சிறப்பு என்னன்னா, சிவராத்திரி அன்னைக்கு 5 நாள் முன்னாடி கோயில் வந்து மாலை போட்டு ரசீது வாங்கிக்கிறவங்களே அவங்க கையினால பாலாபிஷேகம் பண்ணலாம். அது அனைத்து மதத்தினரும் எல்லாருக்கும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே
ஒரு 5 நாள் முன்னாடி வந்து மாலை போட்டுக்கிட்டாங்கன்னா சிவராத்திரிக்கு முன்னாடி 5 நாள் ஜாதி மதம் இல்லாமல் வேறுபாடு கிடையாது. பகவான் கிட்ட வந்து இந்த இடத்துல காட்டில் இருக்கிறாரு. அவர்கிட்ட ஏன்னா கிராமம்னாவே எவ்வளோ ஜாதி மதம் பார்ப்பாங்கன்னு தெரியும், வேறுபாடு கருத்தெல்லாம். ஆனால் இப்போ வந்து இல்லை, கிடையாது. கடவுளுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து அந்த இடத்துல நிற்கணும், இந்த இடத்துல நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பாகுபாடு பார்த்துட்டு இருக்கிறாங்க எவ்வளோ இடத்துல. ஆனால் இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி இல்லை, ஐயா இருக்கிற இடத்துல. ஏன்னா இங்கே வந்து குருக்கள் இல்லை. ஆனால் நானே வந்து பகவானுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மக்கள் வந்தாலும் இந்த இடத்துல அவங்க செய்யலாம். அதுக்கு வந்து நம்மளோட எப்படி இருக்கணுன்றது ஒரு 5 நாள் நம்ம அந்த பகவானுக்கு வந்து நம்மளோட ஒரு அற்புதத்தை வந்து அவருக்கு ஒரு நம்ம எல்லா ஒரு வருஷம் ஃபுல்லாக ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறம்ப. ஆனால் ஒரு 5 நாள் அவருக்கோசரம் நம்ம உடம்பை வந்து தியாகம் பண்ணணும், மனசை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு. பகவான்கிட்ட வந்து யாருக்குமே இந்த எல்லாருக்குமே கிடைக்காது. ஆனால் நமக்கு வேண்டி கடவுள் கொடுக்குறாருன்னா பெரிய அற்புதம் இது. அதனால் நம்மளும் பகவானுக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாம், ஆராதனை எடுக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற கடவுளுக்கு நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்ப. ஆனால் பொது இடத்துல இருக்கிற கடவுள் வந்து லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட அவரை ஒப்படைக்கும் போது தானும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து அனுமதி கொடுக்குறாரு. அதுக்கு நம்ம மனசை வந்து கட்டுப்பாடோட மனதை வந்து அவர்கிட்ட ஒரு 5 செகண்டு கொடுத்தாவே போதும், பகவான் நமக்குள்ளே வந்துடுறாரு. இது நான் வந்து 1 செகண்டில் உணர்ந்துங்க. எனக்கு பகவான் வந்து அருமையான ஒரு என்னால் சொல்ல முடியல, அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காட்சி கொடுக்குறார் பகவான். இதை பார்க்கலாம். நான் வந்து வீடியோவில் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த உலக மக்கள் பார்க்குறதுக்கு அத்தனை பேருக்கும் நான் வீடியோ வந்து வெளியே விடுறேன். ஆனால் இருந்தாலும் நான் ரொம்ப மன போராட்டத்தில் தான் இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு 1 வாரமாக கேட்டுருக்கேன். எங்கள் வீட்டில் போயிட்டு வரணும் பகவானை பார்க்கணும் எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன்னா அம்மா வந்து 1 வருஷமும் கூப்பிட்டு இருக்காங்க. அம்மாவுக்கு வந்து தாய் வீடு இந்த இடத்துல தான். அதனால வந்து வாம்மா இந்த இடத்துக்கு வான்னு சொல்கிறாங்க. என்னால் வர முடியல. ஏன்னா ஊருக்குன்னா மாதத்துக்கு 1 தாட்டி 2 தாட்டி வரேன், ஆனால் வர முடியல. ஆனால் இப்போ இந்த 1 வாரமாக நான் பகவானை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இந்த மலையும் மாதீஸ்வரனை பார்க்கணுன்னு சொல்லிட்டு எவ்வளோ நான் வந்து கேட்டிருக்கேன். என்னால் முடியல. இன்றைக்கும் வந்து நான் 4 மணிக்கு போகணுன்னு சொல்லிட்டு பகவான்கிட்ட 4 மணிக்கு தான் வந்து அபிஷேகம் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் வீட்டில் இருந்த 2 மணிக்கு தான் ஆட்டோக்காரர் வராரு, 4 மணிக்கு முடியாதுன்னு சொன்னாங்க. பகவான் என்னை ரொம்ப சோதிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் சோதிக்கிறேன், என்னால் முடியலப்பா. நான் இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி நான் 2 மணிக்கே வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 மணிக்கே நான் ரெடியானேன். உடனே இருந்துட்டு ஆட்டோக்காரர் இல்லைம்மா, நான் வந்து உங்களுக்கு 4 மணிக்கு கொடுக்குற ப்ரோக்ராத்தை வந்து கண்டிப்பாக நான் 2 மணிக்கு கொடுக்குறத 4 மணிக்கு கொடுக்குறேன்னு தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் உங்களை வந்து பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்தது. ஐயா இன்னும் நீங்கள் என்ன சொல்லணுமா சொல்லுங்க பகவானை பற்றி. எத்தனை பேருக்கும் தெரியும். வரதுக்கு வந்தவரையே தருமபுரி டு பெண்ணாகரம், பெண்ணாகரத்துல கரியம்பட்டி, கரியம்பட்டியிலேருந்து பெரியதோட்டப்புதூர், பெண்ணாகரம் 8 கிலோமீட்டர், கரியம்பட்டிலேருந்து 4 கிலோமீட்டர். சரி. அது ஆட்சி வழியாக வந்தோம்னா அங்கேருந்து அழகு சரி. நமக்கு ஆட்டோ ஷேர் ஆட்டோ அமாவாசை மட்டும் ஓட்டுறாங்க. அமாவாசை மட்டும் கேட்டுருக்குறோம். நம்ம 2 வீலர் வரலாம். பட் இந்த இடத்துல வந்து காடு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. காஞ்சிருக்கு. ஆனால் கொஞ்ச நாள் போனால் இந்த இடத்த பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நான் வெளியில் எல்லாமே உங்களுக்கு எடுக்கிறேன் இப்போதைக்கு. இப்போ ஐயாக்கிட்ட பேசுகிறதுக்கோசரம் உள்ள பகவான்கிட்ட வந்தேன். இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் வெளியில் எடுத்துகிட்டு உங்களுக்கு இப்போ எல்லா இதுவுமே போடுறேன். ஐயா வாங்க.